இறை வார்த்தையை கேட்பதோடு நின்று விடாமல், வாசிப்பதோடு நின்று விடாமல், இறை வார்த்தையை வாழ்வாக்குகின்ற பொழுது சுமைகளும் சுகங்களாக மாறும். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது சுமைகளை சுகங்களாக மாற்றி வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவருமே சந்திக்கக்கூடிய சுமைகள் ஏராளமாக இருக்கின்றன. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிதல் இல்லாமல் நிலை ஏற்படுகின்ற பொழுது குடும்ப உறவானது சுமையாக மாறுகின்றது. நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்வில் உயர வேண்டும் என்று சொல்லி நல்ல பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைத்து, மிகவும் தரம் உயர்ந்த கல்லூரியிலே படிக்க வைத்து, நல்ல வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து, அவர்களுக்குன்னு ஒரு குடும்பத்தையும் அமைத்து கொடுத்த பிறகு பிள்ளைகள் பெற்றோர்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்ற பொழுது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு சுமையாக மாறுகின்றனர். அன்றாடம் ஆசிரியர் இருக்கக்கூடிய பாடங்களை அன்றாடம் கற்காமல், படிக்காமல், தேர்வின் இறுதி நேரத்தில் படிக்கின்ற பொழுது மாணவிகளுக்கு தேர்வானது சுமையாக மாறுகின்றது. நம்முடைய சொந்த உறவுகள், நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், அக்கா, தம்பி, தங்கச்சி, அண்ணன், அப்பா, நமக்கு உதவிக்கு தேவை இருக்கக்கூடிய நேரத்திலே உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தவர்கள் நம்மை ஏமாற்றுகின்ற பொழுது நம்முடைய எல்லா விதமான உறவுகளும் சுமைகளாக மாறுகின்றன. தினமும் உழைத்து சாப்பிடக்கூடிய ஒரு உழைப்பாளிக்கு வேலை இல்லாத நிலை ஏற்படுகின்ற பொழுது வேலையின்மை சுமையாக மாறுகின்றது. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பதைப் போல உடலில் பலவிதமான நோய்கள் வருகின்ற பொழுது உடல் நோயானது நமக்கு சுமையாக மாறுகின்றது. திருமணம் ஆன பிறகும் 5 ஆண்டுகள், 6 ஆண்டுகள், 7 ஆண்டுகள் குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதியர்களுக்கு குழந்தையின்மை சுமையாக மாறுகின்றது. ஒரு குடும்பத்திலே குடிகார கணவனால் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த கணவர் ஒரு சுமையாக மாறுகின்றார்கள். சொகுசாக வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இஎம்ஐ முறையிலும் தவணை முறையிலும் பல பொருட்களை ஆடம்பரமாக வாங்கி வைக்கின்ற பொழுது ஆடம்பரமானது சுமையாக மாறுகின்றது. இவ்வாறு பலதரப்பட்ட சுமைகளோடும் பாரங்களோடும் கண்ணீரோடும் கவலைகளோடும் வேதனையோடும் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு தரக்கூடிய ஒரு மைய சிந்தனை, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்ற அழைப்பை ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் தருகின்றார். நாம் அன்றாடம் பலவிதமான சுமைகளோடும் பாரங்களோடும் கவலைகளோடும் வேதனைகளோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் தாங்க முடியாத வலிகளோடும் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு மத்தியில் ஆண்டவர் இயேசு அன்றாடம் நீங்கள் ஆலயத்திற்கு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ சென்று ஆண்டவர் இயேசுவோடு உரையாடுகின்ற பொழுது, இறை வார்த்தையை கேட்கின்ற பொழுது, இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, இறை வார்த்தையை வாழ்வாக்குகின்ற பொழுது அவர் நம்முடைய எல்லா சுமைகளையும் சுகங்களாக மாற்றுவார் என்கின்ற ஒரு அழைப்பை நமக்கு விடுக்கின்றார். ஒருவேளை நம்மால் ஆலயத்திற்கு அன்றாடம் செல்ல முடியவில்லை என்றாலும் கூட நாம் நம்முடைய வீடுகளிலே நாம் குடும்பமாக இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது எல்லா சுமைகளையும் மாற்றி ஆண்டவர் இயேசு நமக்கு இளைப்பாறுதல் தருவார். எனவே சுமைகளை சுகங்களாக மாற்றக்கூடிய ஆண்டவர் இயேசுவோடு அன்றாடம் நாம் உரையாடுவோம், வாசிப்போம், இறை வார்த்தையை வாழ்வாக்குவோம். எல்லா சுமைகளும் சுகங்களாக மாறும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.